ஹாய் வந்து இன்னும் ஷூட் ஒரு இன்னொரு ஒரு ஸ்கெடியூல் பாக்கி இருக்கு. இப்போ நம்ம மாஸ்க் ரிலீஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா அதுக்கு தான். ஹாய் வந்து எனக்கு இப்போ அது விஷ்ணுவுக்கு ஃபர்ஸ்ட் படம். அதுக்கு நான் பயங்கர சந்தோஷம். ஏன்னா விஷ்ணு யார் படம் பண்ணினாலுமே டெஃபினட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அவனுக்கு ஃபர்ஸ்ட் படம் நடக்குதுங்கிறது அது இப்போ என் மூலமா அவன் என்கிட்ட அந்த கதை எடுத்துட்டு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் விஷ்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை தாண்டி ஜென் கூட எனக்கு 4வது படம். எனக்கு வந்து இப்போ கம்ப்ளீட்டா ஜென்னோட டேலண்ட்டுக்கும் அவனோட பொட்டென்ஷியலுக்கும் அவனுக்குமே கரெக்டான ஒரு ரெக்கக்னிஷன் இன்னும் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கு. ஹாயில் அது நிறைவேறுன்னு நம்புறேன். ஏன்னா ஒரு ஒரு ஹோல்சமான ஒரு ஆல்பம் ஒன்று கொடுத்துருக்கான். ஒரு எனக்கு இப்பவே ஆல்ரெடி ஒரு 4 பாட்டு வந்து பயங்கர ஃபேவரெட். ஓகே, அது ஒரு லிட்டரலாக ஒரு வருஷமா நாங்கள் எங்கள் கார்லேயும் ஃபோன்லேயும் எல்லா இடத்துலையும் நாங்கள் மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம். இது சீக்கிரமே மக்கள் கேட்கணுங்கிறது அது என்னோட ஆசை. சூப்பர். டெஃபினட்டாக அந்த ஆல்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன். அதை தாண்டி இப்போ நயன் மேம் கூட நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம்ல ஒரு டைம்ல. டெஃபினட்டா சினிமாவுக்கும் நம்ம போறோம் நடிக்கணுன்றதே நம்ம ஒரு பாயிண்ட்ல நம்மளோட ஆசையாவே இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது நயன் மேம் கூட வந்து ஒரு படம் நடிக்கிறதே அவ்வளோ பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த படம் அந்த படத்தில் இருக்கிற அதோட சப்ஜெக்ட் வந்து லிட்டரலா அது வந்து ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் அது. ஸோ ஆமா ஆமா ஆமா. ஆனா அதுல இன்னொரு சொல்ல விரும்புறேன். அதுல இது மட்டும் அதை சொல்லியிருந்தாங்க, இது ஒரு நைட்ல நடக்கிற கதையோ அப்படின்னு மாதிரி பார்த்தேன். ஆமா, அது அப்படி கிடையாது. நிறைய நைட்ஸ் நிறைய பகல்ஸ் வரும். ஆமா, அதனால அது ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்.